ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரும் மற்றும் தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவருமான திரு ஹெச்பி குந்தன் அவங்கள பற்றி சொல்லணுன்னா, கோயமுத்தூர் பசுமை பறவைகள் நிறுவனர் கோவிந்தசாமி அவருடைய சிறந்த நண்பர். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு சகோதரர் திரு ஹெச்பி குந்தன் சார் அவங்கள மாதிரியே ஒரு சிறந்த இயற்கை ஆர்வலர். இடைநிலை ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கி அப்புறம் பிஜி டீச்சர், ஹெட்மாஸ்டர், ப்ரைவேட் ஸ்கூல் பிரின்சிபல், இப்படி படிப்படியாக தன்னோட திறமை மூலமாக தன்னை உயர்த்தி கொண்ட ஒரு நல்ல மனிதர். இது தவிர அன்பு சகோதரர் நிறைய அமைப்புகளில் முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்காரு. அறிவொளி இயக்கத்தில் மாநில செயலாளர், மாண்டிசோரி ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் டீச்சர், இது தவிர வார்டன், இப்படி பல பொறுப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட தன்னோட வேலையை செஞ்சிட்ருக்காரு. பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வழிகாட்டியாக, ஒரு முன்னோடியாக ஐயா அவங்க இருந்திருக்காங்க. தன்னுடைய அர்ப்பணிப்பான ஆசிரியர் பணிக்காக தமிழ்நாடு அரசோட நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. இது தவிர நிறைய தன்னார்வ அமைப்புகளில் நிறைய விருதுகளில் வாங்கியிருக்காரு. இப்படி இவருடைய சாதனைகளை நிறைய பட்டியல் போடலாம். பிரைமரி ஸ்கூலில் அடுத்த நிலைக்கு உயர்த்துறது, நூலகம் அமைக்கிறது, கம்யூனிட்டி ஹால் கட்டினது, இப்படின்னு இவரோட சாதனைகளை சொல்லிக்கிட்டே போடலாம். அவரோட பணியில் இருக்கிறப்ப இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இது தவிர முக்கியமாக அன்பு சகோதரர்கள் சுற்றுச்சூழலுக்காக நிறைய மரங்களை நட்டு வளர்த்து வச்சுருக்காரு. 1000 யூக்கலிப்டஸ் மரங்களை வளர்த்துருக்காங்க. இது தவிர தன்னுடைய கிராமத்தில் எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து கிட்டத்தட்ட 2000 மரக்கன்றுகள் மேலே நட்டு ஊரையே பசுமையாக மாற்றியிருக்காரு. இவருடைய நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பு சகோதரர் அவர்களின் சிறப்பான மக்கள் நல சேவையை பாராட்டி நமது விருது குழுவின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த சமூக ஆர்வலர் விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் இன்றைக்கி ஒரு சிறிய உடல்நிலை குறைவுனால நம்ம விழாவுக்கு வர முடியாததுனால அவருடைய நண்பர் மாண்புமிகு திரு வினோத் சார் அவர்களை அனுப்பி வச்சுருக்காங்க. அவருடைய சார்பாக அவரை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். இந்த விருதினை தரதுக்கு முக்கியமாக அவருடைய நண்பர் திரு கோவிந்தசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சார். ஐயா குந்தன் சார் எனக்கு ஒரு வருஷமாக பழக்கங்க. நல்ல மனுஷருங்க. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம். ரொம்ப நல்லா இனிமையாக பேசுவார், அன்பாக பேசுவார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு 10-20 கொடுத்து ஊக்குவிப்பாருங்க. நம்ம வயசு 83 ஆனாலும் அவர் கூட மலை மேலையில் நம்மளால் நடக்க முடியாது, அருமையாக நடந்து போவார். இன்றைக்கி கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, வர முடியலைங்க. அவர் சார்பாக நம்ம நண்பர் வினோத் சார் வாங்கினாருங்க. அடுத்த தடவை விருது வழங்குறதுல கண்டிப்பாக அவரை நாங்கள் கலந்து கூட்டிகிட்டு வரோம். எல்லாத்துக்கும் நன்றிகள். குந்தன் சார் இப்போது கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூலில் முத்ரான்னு சொல்லி அந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காருங்க இலவசமாக. இப்போ கோவையில் இருக்கிறாருங்க. அவங்க பொண்ணு அங்கே இருக்கிறாங்க. அவர் இருக்க பக்கத்தில், இவர் பக்கத்துலேயே இருக்கிறாருங்க. இங்கே உள்ளத்தியில் அவங்க வீடெல்லாம் இருக்குது. அப்பப்போ வந்துட்டு போவாருங்க. இப்போ உடம்புக்கு சரியில்லை, நேரத்திலேருந்து கொஞ்சம் இடுப்பு வலி அதிகமானால வர முடியலைங்க. அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வரேன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க சொன்னாருங்க. நம்ம மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்ல சொன்னார். சரி, நானும் சொல்லிக்கிறேன். நம்ம நல்ல மனுஷன். எங்களையெல்லாம் விட அவங்க உங்களுக்கு இன்னும் நல்லா சிறப்பாக இருந்திருக்கு. கடவுளை வாழ்த்து வேண்டிக்கிறேன். நல்லாயிருக்கும். நம்மளை கண்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி கல்வி மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 35 வருஷத்துக்கு மேலே கல்வியில் பார்த்தீங்கன்னா சிறந்த தலைமை ஆசிரியர்களாக செயல்பட்டு, சிறந்த ஆசிரியராக செயல்பட்டு உங்களுக்கு இந்த ஊட்டியிலே தான் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் பணிபுரிஞ்சார். உங்களை கண்டு அவர் ஆசிரியர் பணி மட்டும் ஆற்றலை உங்களை கண்டு நிறைய பார்த்தீங்கன்னா சமுதாய பணி உங்களை கண்டு பார்த்தீங்கன்னா சமூக சேவை சார்ந்த பணிகளும் பார்த்தீங்கன்னா பண்ணி, அது போக மாணவர்களை, இளைய சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டு நிறைய என்எஸ்எஸ் திட்டங்கள், நாட்டு நல பணி திட்டம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. அது மூலியமா மாணவர்களை பார்த்தீங்கன்னா நல்வழிப்படுத்தி உங்களை கண்டு இயற்கையை பாதுகாக்கணும் உங்களை கண்டு இயற்கை வளத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பங்களிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாணவ செல்வங்களை அந்த சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா
மரம் நடுறதுல ஊக்குவிச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரங்களை அவங்க மூலியமா நட வைக்கிறது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஊரையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மரம் நடுறதுல ஈடுபாடு ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு வந்து அந்த மரக்கன்றுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருமையான வந்து இனிய சகோதரர் கோவிந்தசாமி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை சப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த நண்பர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மரம் கேட்ட உடனே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 மரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே டயத்தில் அனுப்பி வச்சு உங்களுக்கு சாரும் கூட வந்து இருந்து அந்த கிராமத்தையே எல்லா மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு உங்களுக்கு எல்லா மக்களையும் இணைச்சு அந்த கிராமத்திலே வந்து மரங்களை நட்டு பராமரிச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா அதை வளர்த்துட்டு வர்றாங்க உங்களுக்கு 83 வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த இளைஞராக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க உங்களுக்கு கண்டு அது போக ஆசிரியர் பணியில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்பு உணர்வோட வந்து பணியாற்றி உங்களுக்கு வந்து நிறைய மாணவர்களுக்கு மட்டும் இல்லை நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் மாடலாக ஆசிரியர் செயல்பட்டனால உங்களுக்கு வந்து தமிழக அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறந்த நல்லாசிரியர் விருது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரு ஹெச்பி குந்தன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அருமையான நல்ல தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தசாமி சாரை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அவங்க சொன்ன ஒரே விஷயம் அதுதான் உங்களுக்கு கண்டு எனக்கு விருது கொடுக்கறதோட வந்து பாத்தீங்கன்னா குந்தன் சாருக்கு முதல் விருது கொடுங்க உங்களுக்கு கண்டு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு தகுதியான நல்ல நண்பர் உங்களுக்கு அப்படி சொல்ற மனசு வந்து எல்லாத்துக்குமே வராது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இனிய வந்து பாத்தீங்கன்னா வந்து நண்பருக்கு விருது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடந்த ஒரு மாசமா வந்து தீவிர முயற்சி எடுத்து உங்களுக்கு கண்டு அவங்க 83 வயசு உங்களுக்கு பல்வேறு உடல்நல குறைபாடுகள் இருக்குது உங்களுக்கு கண்டு இந்த ஒரு வாரமா கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்லி நேற்று வரையும் முயற்சி பண்ணாங்க உங்களுக்கு நம்ம ராஜேஷ் கண்ணன் சார் மாதிரி தான் உங்களுக்கு கண்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருந்தாங்க உங்களுக்கு நேற்று திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற காரணத்தினால உங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வினோத் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விருதை வாங்க வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்தோட பலத்த கரகோஷத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த சமூக ஆர்வலர் விருது வந்து பார்த்தீங்கன்னா திரு ஹெச்பி குந்தன் அவர்களுக்கு உங்க எல்லாத்தோட பலத்த கரகோஷத்தோட வழங்குறத வந்து பார்த்தீங்கன்னா பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுக்கலாமா உங்களுக்கு வந்து சார் எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுக்கலாமா விருது கொடுக்குற ஒரு கரகோஷம் கொடுக்கலாமா ஓகே இந்த விருதை வழங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம சின்னத்தாய் மேடம் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கிறவங்களுக்கு ராஜேஷ் கண்ணன் சார் அவர்களும் மேடைக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒரு 83 வயசு இளம் சாதனையாளர்களுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து விருது பெரிய ஒரு மரியாதையா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்றி சார் உங்களுக்கு நம்ம தமிழ் பண்டிட் அவர்களையும் மேடைக்கு வர சொல்லிடலாம். நாகராஜ் சார் மேடைக்கு வாங்க.